சமீபத்திய புயல் எச்சரிக்கை கணிப்புகள் குறித்தும் வானிலை கணிப்புகள் மீதான அவர்களின் நம்பிக்கை பற்றியும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சரியான ஒரு ஆய்வே கிடையாது. ஆரம்ப காலத்திலாம் அது டப்பாவில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நல்லா இருந்துச்சு ரேடியோவில். இப்போ இவ்வளோ விஞ்ஞானங்கள் முடிஞ்சும் கண்டுபிடிச்சும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, சரியான தகவலும் கிடையாது. மக்கள் பாதிச்சிருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப தென் மாவட்டம்லாம் அதிக காற்று அடிக்க போதுனாங்க, ஒன்றுமே அடிக்கலை. மெதுவான மழைகள் தான் பேசி மக்கள் எதுவும் பாதிப்பு இல்லை. வானிலை எச்சரிக்கை சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு புயல் இருந்தப்போ மழைகள் அதிகமாக இருந்தது சார் நம்ம இந்த ஏரியாவில். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிது. திரும்ப சென்னை பக்கம் புயல் போனதுக்கப்புறம் நமக்கு திரும்ப மழை படிப்படியாக குறைஞ்சிது. ஆனால் நேற்று இரவு முதல் திரும்ப மழை பெஞ்சிட்ருக்கு சார். இங்கே பொதுமக்கள் இதனால் நிறையா பாதிக்கிறாங்க சார். ஆனால் மழையால் வியாபாரிகளும் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். ஆனால் வானிலை மையம் அறிவித்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கு சார். சரியில்லைங்க, வருதுன்னு சொல்கிறாங்க, வரல. ஆக மொத்தம் சரியான முறையில் மழையும் பெய்யல. மழை வருதுன்னு மக்களை பயமுடுத்தி ஒரு பீதி ஆகுது. ரமணா சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும், சொன்னபடி இருக்கும். எந்த புயல் எங்கே வீசுது, கடலோரம் இருக்கிறவங்களாம் எச்சரிக்கையாக இருங்க, பந்துமசாக இருங்காம்பாங்க. இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே கொஞ்சம் எந்த காற்றும் இல்லை, எந்த மழையும் இல்லை. மழையும் சரியாக பெய்யவே இல்லை. கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன ஒன்று, இன்றைக்கி பலத்த மழை பெய்யும், அதிக கனமழைன்னு சொல்கிறாங்க, ரெட்டல் கொடுக்குறாங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்து வெயில் அடிக்குது. எதிர்பார்த்தபடி கனமழை எதுவும் பெய்ய மாட்டேது. சரியாக இருந்துன்னு சொல்ல முடியாதுங்க. முன்ன மாதிரி கணிப்பு இப்போ கொஞ்சம் கடுமையாக வரலங்க. முன்னாடி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே உள்ள அறிக்கையெல்லாம். இப்போ கொஞ்சம் சரியாக இல்லை தான், முன்ன பின்ன இருக்குது. அப்புறம் வலு இருந்து போச்சுன்றாங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் வலு எழுந்திரிச்சுன்றாங்க. இது தொடர்ந்து நடக்கக்கூடியது தான். ஆனால் முன்னெல்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் எதிர்பார்க்க முடியல. டிட்வா புயல் எச்சரிக்கை கணிப்புகள் சரியாக இருந்ததா, வானிலை கணிப்புகள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு சிதம்பரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.